ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இஸ்ரோவுடைய தலைவர் டாக்டர் கே சிவன் அவர்களிடம் பத்திரிகையாளர் கேட்ட ஒரு சில கேள்விகளையும் அதுக்கு அவர் சொன்ன பதிலையும் இப்போ நம்ம பார்க்கலாம். மத்திய அரசானது ககன்யான் மிஷனுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கே, அதில் உங்களுடைய டு டூ லிஸ்ட்னு எதனா வச்சுருக்கீங்களா, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு இஸ்ரோவுடைய அனைத்து துறைகளிலும் உள்ள சிறந்த 24 சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியர்களை ஒரு குழுவாக போட்டு முக்கியமான எக்யூப்மெண்ட்டான க்ரூ மாடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டுடைய ரிவ்யூக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் நடக்குது, இதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. இந்த ரிவ்யூ போர்டு டிசைன், அதாவது அந்த க்ரூ மாடியூல், அதாவது மக்கள் உட்காந்து போவாங்கல்ல, அந்த க்ரூ மாடியூலுடைய டிசைன் மற்றும் அதோடைய சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவை இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 15, அதாவது நாளைக்குள்ளே டிசைனுடைய ரிவ்யூ இவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ககன்யான் மிஷனானது 8 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது பிளான் பண்ணதுக்கு 8 மாதங்களுக்கு முன்னதாகவே நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரோ ஒரு 3 ட்ரையல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 2022 ஆகஸ்ட் மாதம் அனுப்புறதுக்கு முன்னாடியே, ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடியே க்ரூடு ஃப்ளைட் டெஸ்டிங்காக, அதாவது ட்ரையல்ஸாகவே 2021 டிசம்பரில் அனுப்ப போகிறாங்களாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அன்க்ரூடு டெஸ்டிங் அதாவது ட்ரையல்ஸ் நடத்த போகிறாங்க எப்போன்னு கேட்டிங்கனாக்கா 2020 டிசம்பரில். அண்ட் தென் அடுத்த வருஷம் ஜூலை மாதமும் அதே மாதிரி அன்க்ரூடு ட்ரையல்ஸ் நடத்த போகிறாங்க டெஸ்டிங். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாதங்கள் கழிச்சு 2020 டிசம்பர்லேருந்து 2021 ஜூலையில் நடத்த போகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்து 6 மாதம் கழிச்சு 2021 டிசம்பரில் க்ரூடு ட்ரையல்ஸ் நடத்த போகிறாங்களா, அதாவது குழுவினரை வச்சு ஒரு ட்ரையல்ஸ் பார்க்க போகிறாங்க. இந்த ட்ரையல்ஸுக்காக தான் இப்போது தயாராகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த ட்ரையல்ஸ் ஆனது பிளான் பண்ணதுக்கு, அதாவது அனௌன்ஸ் பண்ணதுக்கு 8 மாதங்களுக்கு முன்னாடியே நடக்குது. அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் டைட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. சரி, 14,000 கோடி ரூபாய் நீங்கள் எஸ்டிமேட் போட்டிங்களே, ஆனால் 10,000 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு உங்களுக்கு ஒதுக்கியிருக்கு, இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்லும்போது, இதில் தேவையில்லாத ஒரு சில ஃபெசிலிட்டிஸ், அதாவது குழுவினருக்கு தேவையில்லாத மற்றும் இந்த மிஷனுக்கு தேவையில்லாத ஒரு சில ஃபெசிலிட்டிஸை நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இஸ்ரோ பல கிரிட்டிக்கலான டெஸ்டிங் எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. அப்படிங்கிறதுனால எங்களால் முடியும், 10,000 கோடியில் எங்களால் இந்த மிஷனை முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ரோநாட்டுடைய டெஸ்டிங் மற்றும் அவங்களுடைய குழுவிற்காக நீங்கள் ஐஏஎஃப் உடைய உதவி மட்டும் போதுமா, அதாவது ஐஏஎஃப் உடைய பயிற்சி மட்டும் போதுமா, இல்லை ஃபாரின் ஸ்பேஸ் ஏஜென்சியோட பயிற்சிகளை நீங்கள் விரும்புவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்த முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. ஒருவேளை குழுவினர்களுக்கு ஐஏஎஃப் உடைய பயிற்சி போதாது, இல்லை அதிகமான பயிற்சி தேவை அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் பண்ணும்போது நாங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸும் இல்லாமல் அதாவது ஃபாரின் ஸ்பேஸ் ஏஜென்சி கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா போன்ற 2 நாடுகள் மட்டும்தான் உதவத்துக்கு தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ககன்யான் குழுவில் பெண் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இதுக்காக எங்களுக்கும் ஆசை தாங்க, ஒரு பெண்ணை ஒரு இந்திய மண்ணிலேருந்து பிறந்த பெண்ணை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, செலெக்ஷன் ப்ராசஸ் மற்றும் ட்ரைனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு கடுமையான ஒரு ப்ராசஸாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால ஒருவேளை ஏதாவது ஒரு பெண் இதில் செலக்ட் ஆகிட்டாங்க சொன்னாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு பாலிடிக்ஸும் இல்லாமல் அவங்க விண்வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஐ திங்க் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஒரு 7 நாட்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே விண்வெளி வீரர்கள், அங்கே அவங்க என்னென்னலாம் டெஸ்டிங் பண்ணுவாங்க, என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கேட்ட கேள்விக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள R&D டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து 40க்கும் மேற்பட்ட ப்ரப்போசல்கள் எங்களுக்கு குவிஞ்சின் வண்ணம் இருக்குது. என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள், பல ப்ரப்போசல்கள் கொண்டிருக்கிறது. நாங்கள் அதில் ஏதாவது ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதை எங்கள் வீரர்களை பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சைனா அனுப்பி பல ஆண்டுகள் கழித்து இந்தியா விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புகிறாங்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தட்ஸ் ஓகே, வி ஆர் நாட் இன் அ ரேஸ் வித் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவுடைய முக்கியமான பணியானது நாட்டிற்கு தேவையான, அதாவது இந்தியாவுக்கு தேவையான கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது, வெதர் ஃபோர்காஸ்டிங் என்ஹான்ஸ் பண்ணுறது, நேவிகேஷன்ஸை கொடுப்பது, அது போன்ற இந்திய தேசத்துக்கான ஒரு சில இன்க்ரிமெண்ட்டை பண்ணுறது தான் எங்களுடைய வேலையாக இருக்குது. நாங்கள் எந்த ரேஸ்லையும் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக அவர் சொல்லும்போது இந்த வருடம் மட்டும், அதாவது 2019 வருடம் மட்டுமே கிட்டத்தட்ட 32 மிஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் த சந்திரயான் 2. இதுதான் இவர் சொன்ன ஒரு சின்ன இன்டர்வியூ. அண்ட் இதை பற்றின மேலும் விவரங்கள் கிடைச்சது சொன்னாக்கா, அதாவது ககன்யான் பற்றின மேலும் விவரங்கள் கிடைச்சதுன்னு சொன்னாக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ் சேனலில் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.